வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஸ்கொயர் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்: a square pyramid of base 30 mm and height 60 mm is resting on HP on one of its base corners with its axis inclined at 50 degree to HP and parallel to VP. Draw its projections when the base sides containing the resting corners are equally inclined to HP. இந்த ப்ராப்ளத்தில் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 30 mm, தென் ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்டிங் கண்டிஷன் வந்து கார்னர்ஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, தென் இன்க்ளினேஷன் டு ஹெச்பி தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரி. இது நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் பிரமிடு, சைடு 30 mm, தென் ஹைட்டு 60 mm. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், XY ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து VP அண்டு ஹெச்பி மார்க் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 30 mm, தென் ஹைட்டு 60 mm கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்டிங் கண்டிஷனு ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் இட்ஸ் 2 edges, அதாவது கார்னர் ஈக்குவலி இன்க்ளைன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த கார்னர் வந்து இந்த சைடு வரணும், சரிங்களா? உங்களுடைய லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும், கார்னர் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கொயரை டயகனலாக ட்ரா பண்ணணும். இது எப்படி டயகனலாக ட்ரா பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு சைடு தெரியும், ஸ்கொயரோட சைடு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 mm கொடுத்துருக்காங்க. 30 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் அடுத்து இந்த ரெண்டு லைனோட ரெண்டு எண்டுக்கு வந்தும் நம்ம என்ன பண்ணோம், 90 டிகிரிக்கு 30 mm லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் அடுத்த லைனு ஜாயின் பண்ணிடுங்க ரெண்டு எண்டையும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயரு ட்ரா பண்ணிட்டோம், அதாவது ஈக்குவலி இன்க்ளைன்டு பொசிஷனில் ட்ரா பண்ணியாச்சு. தென் இதுக்கு நேம் கொடுத்துருங்க, A dash, B dash, C dash அண்டு D dash. அடுத்து மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும், இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் நமக்கு என்னது விசிபிளாக இருக்கும். தென் அதையும் நீங்கள் ட்ரா பண்ணிடணும். தென் இதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணிடுங்க, 30 mm. இது நம்மளுடைய டாப் வியூ, அதாவது மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன விசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை ட்ரா பண்ணணும். அடுத்து நம்ம இதில் இருந்து என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது அப்சர்வர் பொசிஷன். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் விசிபிலிட்டிஸாக இருக்கும், A dash, D dash, C dash மூணுமே நமக்கு என்ன இருக்கும், விசிபிளாக இருக்கும். தென் O dash அந்த ஸ்லாண்ட் சர்ஃபேஸு நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். தென் அடுத்து B dash நமக்கு என்னவாக இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். அதை மட்டும் ப்ராக்கெட்டில் போடணும். இப்போ இது எப்படி ட்ரா பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்கிறத எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும், அப்பர் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணிடணும். இப்போ இந்த பாயிண்ட் XY ரெஃபரன்ஸ் லைனோட மீட் பண்ணோம், அதுக்கு நேம் கொடுத்துருங்க. A D விசிபிள், தென் B இன்விசிபிள், தென் C. இதை ஜாயின் பண்ணிங்கன்னா லைன் ஃபார்ம் ஆகும். அடுத்து இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து நமக்கு ஆக்சிஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க 60 mm. அப்போ இந்த XY ரெஃபரன்ஸ் லைன் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், 60 mmக்கு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணுங்க, 60 mm. தென் இந்த பாயிண்ட் நம்ம என்னது, அப்பெக்ஸு O நேம் கொடுத்துருங்க. தென் O பாயிண்ட்லேருந்து A பாயிண்ட் கனெக்ட் பண்ணுங்கள். தென் ஓவிலேருந்து C பாயிண்ட் கனெக்ட் பண்ணுங்கள். தென் நமக்கு என்ன தெரியும், O டேஷ்லேருந்து D டேஷ், அதாவது அந்த ஸ்லாண்ட் எட்ஜ் நமக்கு என்ன ஆகும், விசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அதை டார்க்காக ட்ரா பண்ணணும்.
இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷனில். அடுத்து நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி, அதாவது டீட்டா 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த XY ரெஃபரன்ஸ் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். தென் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், 50 டிகிரிக்கு நமக்கு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டினில் ஆக்சிஸ் இன்க்ளைன்டு. இப்போ நம்ம ஆக்சிஸ் லைனு இன்க்ளினேஷனில் ட்ரா பண்ணியாச்சு. தென் அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் 50 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே என்ன இருக்குதோ, அதாவது இந்த வியூ ஃப்ரண்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏசி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். ஏசி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதோட மிட் பாயிண்ட் எடுங்க. அதோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணியிருக்கேன். நான் ஏன்னா டைமென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணல, நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட் டி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் பாயிண்ட்டை நீங்கள் இந்த ஆக்சிஸ் லைனை கோயின்சைட் பண்ணிக்கோங்க. கோயின்சைட் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எங்கே நம்மளுடைய XY ரெஃபரன்ஸ் லைனை டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. எனக்கு இங்கே டச் ஆகுது, நான் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏவும் சியோட லைனை ட்ரா பண்ணிடுவோம். தென் ஹைட்டு நமக்கு தெரியும் எவ்வளவு, 60 mm. 60 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு தென் இதுக்கு நேம் கொடுத்துருங்க ஏ, டிபி, அகெயின் சி. தென் நமக்கு அப்பெக்ஸ் தெரியும் ஓ. தென் இது மூணையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஏவோட கனெக்ட் பண்ணணும், சியோட கனெக்ட் பண்ணணும், பியோட கனெக்ட் பண்ணணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டைமென்ஷனில் சேம் டைமென்ஷனில் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணோம். டைமென்ஷன் மாற்றி ட்ரா பண்ணக்கூடாது. அடுத்து இது நம்மளுடைய இன்க்ளினேஷன் பொசிஷனில் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து நம்ம என்ன ட்ரா பண்ணோம், டாப் வியூ ட்ரா பண்ணோம். இது நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். இப்போ இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் நம்ம என்ன ட்ரா பண்ணோம், வெர்டிக்கல் லைனு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணோம். அதேமாரி இதோட இந்த லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருக்கிற டாப் வியூவிலேருந்து ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்கேன் ஏவும், ஏ டேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. அகெயின் பியும் பி டேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டு, தென் சியும் சி டேஸ், அடுத்து டி, டி டேஸ். 4 பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதேமாரி ஓவும் ஓ டேஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே மேலேருந்து பார்க்குறோம். அப்போ எது இதெல்லாம் நமக்கு விசிபிள், இந்த கார்னர் விசிபிளுங்களா, O2 A, O2 A விசிபிள். தென் அகெயின் இந்த 3 ஸ்லாண்ட் எட்ஜுமே நமக்கு விசிபிளாக இருக்கும். அதாவது O2 A விசிபிளாக இருக்கும், O2 D விசிபிளாக இருக்கும், O2 B விசிபிளாக இருக்கும். இப்போ நமக்கு இதில் எது இன்விசிபிளுங்கன்னா, நமக்கு எது இன்விசிபிளாக இருக்கும், அதாவது இந்த சி பாயிண்ட் O2 C வந்து நமக்கு என்னவாக இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டேஷர் லைனில் ட்ரா பண்ணணும். ரிமைனிங்கை கண்டினியூஸ் லைனில் ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு எது எது விசிபிள்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்கொயர் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த கார்னர் நமக்கு என்னது, B2Cயும் C2Dயும் நமக்கு என்னது இன்விசிபிளாக இருக்கும். அதை டேஷன் லைனில் ட்ரா பண்ணிடுங்க. தென் O dash to B dash விசிபிள். தென் O dash to D dash விசிபிளாக இருக்கும். O2 Aவும் நமக்கு விசிபிளாக இருக்கும். தென்
O2CA இன்விசிபிள் அது வந்து ரெண்டு நம்மளோட கன்னிஸ் லைனோட அது கோயின்சைட் ஆயிரும். அதாவது நீங்கள் வரைய தேவையில்லை. தென் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் எம்எம் எழுதிருங்க. இந்த ப்ராப்ளத்தில் கலர் லைனில், அதாவது கலர் லைனில் ட்ரா பண்ணது எல்லாமே தின்னாக ட்ரா பண்ணணும். தென் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, டார்க்காக, அதாவது பிளாக் கலரில் டார்க்காக ட்ரா பண்ணது மட்டும் தான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு டார்க்காக ட்ரா பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் லைன். ரிமைனிங் எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன் தான். அதை நீங்கள் லைட்டாக, அதாவது தின்னாக ட்ரா பண்ணால் போதும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.